அவங்களுக்கு கடந்த 2023 மே மாசம் கல்யாணம் முடிஞ்சிச்சு. அது அவங்களோட பெரியாங்க இருக்கிறதுனால ஜூன் மாசமே கன்சீவ் ஆயிட்டேன். அப்போ கூட எனக்கு ஒரு வசனம் வந்துச்சு. ஜூன் 1 ஏசாயா 66:9 பெற பண்ணுகிறோம்னா பெற செய்யாமல் இருக்கேன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். பிரசவிக்க பண்ணுகிறோம் பிரசவத்தை தடுப்போம் தேவன் சொல்கிறார். இந்த வசனம் எனக்கு அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் சில்வியா சிஸ்டர் உங்கள் வாய்ஸ் கிளியராக இல்லை. கொஞ்சம் நிதானமாக போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெல்லமாக டைம் எடுத்துக்கிடுங்க, மெல்லமாகவே சொல்லுங்கள். வாய்க்கிட்ட வச்சு ஃபோனை வாய்க்கிட்ட வச்சு சொல்லுங்கள். ஆமாம் கேட்குது. அப்போ வசனம் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னபடி வசனம் கிடைச்சிருக்கு. நானே சரி நீ ப்ரேயர் பண்ணு, கடவுள் நமக்கு இந்த மாசத்துல குழந்தை தருவாங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நானும் ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஜூன் மாசம் லாஸ்ட்லயே எனக்கு கன்சீவ் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் கூட ஒரு 6 மாசம் 8 மாசம் எனக்கு ரொம்ப ஃபீவர் வந்துச்சு. ஃபீவர்னால ரொம்ப பலவீனமாயிட்டா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கூட சப்போர்ட் நான் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அந்த ஃபீவர் என்னை விட்டு போயிடணும், என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஃபீவர் என்னை விட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மாசம் இருக்கும்போது அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ப்ரேயர் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆண் குழந்தைகளும் சுகப்பிரசவம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அதே மாதிரி கடவுளோட பெரிதான கிருபையினால எனக்கு இப்ப ஒரு ஆண் குழந்தை நான் 5 மாதம் சுகப்பிரசவத்துல தந்தாங்க. அதுக்காக விஸ்வாட்டியாச்சு. அதுக்கப்புறம் கூட தம்பிக்கு கழுத்து நிக்காமலே இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஒரு 5 மாசம் இருக்கும்போது எல்லாருமே எப்பவுமே கழுத்துதான் நின்றுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா தம்பிக்கு கழுத்து நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் சரி 6 மாசத்துல நிற்போம் நம்மளாம் சொன்னோடனே ஓகே அப்படின்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் இருக்கும்போது ஒரு டைம் எங்க அக்கா வீட்டுக்கு நான் போயிருந்தேன். எங்க மூத்த அக்கா வீட்டுக்கு திருப்பூருக்கு போயிருந்தேன். எங்க அக்கா என் தம்பி பார்க்க வரவே இல்லை. அதனால நான் போகக்கூடாது. எங்க அக்கா வீட்டுல பால் காய் பிடிச்சிருந்தாங்க, கூப்பிட்டு இருந்தாங்க. நான் சரி போகக்கூடாது, அவன் நம்ம பிள்ளைய பார்த்தாருல அது ஒரு கோவம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இருந்தாலும் எங்க அம்மா நீ அப்படி இருக்காத, அக்கா தானே, நீ மன்னிச்சு நீ வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்ட்டு நான் அடுத்த நாள் தான் நான் போயிருந்தேன். அங்க போயிருக்கோம் வச்சுலதான் அங்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன் நான் தான் இல்ல கண்டிப்பா போகணும் அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு போயிருந்தேன். அங்க போயிருக்கோம் வச்சுலதான் நான் நம்ம வயலட் அக்காவை பார்த்தேன். அவங்க கூட தம்பியை தூக்கி பார்த்துட்டு எத்தனை மாசம் அந்த மாதிரிலாம் கேட்கும் போதுல, அக்கா 7 மாசம் ஆயிட்டானா இன்னும் கழுத்து நிக்கல அந்த மாதிரி அந்த அக்கா சொல்லிட்டு இருக்கோம் போதுல, அந்த அக்கா நீ விசுவாசமா ப்ரேயர் பண்ணு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் சொன்னேன், அக்கா நான் ப்ரேயர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அது நடக்கணும்னு இந்த விசுவாசம் என்னை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவேன்னு. அப்படிலாம் இருக்கக்கூடாது, விசுவாசமா ப்ரேயர் பண்ணு அப்படின்ட்டு அந்த அக்கா எனக்கு நல்லா வசனம்லாம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அப்படி ஒரு ப்ரேயர் குரூப் இருக்கு, அதில் நான் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன், அதுல வா, அதுக்கப்புறம் கடவுள் நிச்சயமாவே நல்லா அற்புதம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வயலட் அக்கா மூலமா தான் நான் ப்ரேயர் குரூப்ல நான் வந்தேன். அதுக்கப்புறம் ப்ரேயருக்கு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கூட ஒரு டைம் ரெஜினா அக்காவுக்கு நான் கால் பண்ணி பேசியிருந்தேன். அப்படி தம்பிக்கு அழுத்த நேரத்துல அப்புறம் வீட்லயும் ஒரே ப்ராப்ளம் அப்படி பேசியிருந்தேன். அவங்ககிட்டயும் நான் சொன்னேன் எனக்கு விசுவாசமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் எனக்கு விசுவாசமா நீ ப்ரேயர் பண்ணு அப்பதான் கிடைக்கும் அப்படின்ட்டு ஜெபம் எண்ணெய் பாட்டில் எடுக்க சொல்லி ப்ரேயர் பண்ணி இது தம்பி கழுத்துல டெய்லி போட்டு விட்டு ப்ரேயர் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி அப்புறம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 8 மாசம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கழுத்து போடி நிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சரி எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். பார்க்கும்போதுல கூட எல்லாரும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது எடுக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே இன்னும் 2 ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா எல்லா ஹாஸ்பிட்டல்லுமே எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தாதான் தெரியும்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு எடுப்போம் அப்படின்ட்டு எடுத்தோம். எடுத்து பார்த்தா அதுக்கப்புறம் அதுலலாம் ஒண்ணும் இல்லை, தம்பி நல்லா ஆக்டிவா இருக்கான், நல்லா நார்மலா இருக்கான், அவனுக்கு நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க.
அதுக்கப்புறம் சரின்ட்டு ஆஹ் அஹ் அவன் கீழே போட்டாலே அழுவான்ட்டு நான் அவ்வளவா கீழே போட மாட்டேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு இருந்துச்சு. உம் அப்ப கூட அதுக்கப்புறம் ப்ரேயர்ல எல்லாம் இருக்க மோஸ்ட்ல அதுக்கு ஒரு டைம் கூட வந்து அக்கா வந்து ஒரு ஒரு சனிக்கிழமை வந்து ஈவினிங் ப்ரேயருக்கு வந்திருந்தாங்க. அப்போ வந்து ப்ரேயருக்கு வந்தாலும் மெசேஜ் தான் கொடுப்பாங்க. நான் அன்னைக்கு வந்து அப்போ வந்து ஃபேஸ்புக்ல வந்து எல்லாரும் குழந்தைங்களுக்காக பிள்ளைங்களுக்காக ப்ரேயர் பண்ண சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தை தரக்கூடாதுக்காக நன்றி சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க, குழந்தை இருக்கிறவங்க வந்து உங்க பிள்ளைங்களோட பேரை சொல்லி ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்ட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படியே ப்ரேயர் குழந்தைங்க பிள்ளைங்களுக்காக இயேசுவை ப்ரேயர் பண்ண சொல்றாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் என் பையனுக்காக ரொம்ப அழுது ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தேன். அப்பவே கொஞ்சம் அப்பவே ஃபர்ஸ்ட்டை விட எனக்கு கொஞ்சம் எனக்கு தலை நின்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சனிக்கிழமை இது நடந்துச்சு. அப்புறம் அடுத்த வியாழக்கிழமை வந்து உபவாச பிரேயர் நம்ம குரூப்ல வந்துச்சு. அப்போ கூட நான் விசுவாசமா அந்த 7 நாளுமே உபவாசத்துல கலந்து கொண்டேன். அப்போ கூட எனக்கு இந்த 2வது நாள் வந்து யோசபாத் ராஜாவை பத்தி பேசினாங்க. அவங்க வந்து ஆஹ் அவங்களோட அந்த நாட்டுல இருக்கிற எல்லாருமே உபவாசம் இருக்க சொன்னாங்க. அந்த மாதிரி பேசினாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆஹ் அதுக்கு உபவாசத்துக்கு நான் விசுவாசமா கலந்து கொண்டேன். அதுக்கப்புறம் வந்து அக்கா வந்து ஒரு டைம் வந்து பிரசங்கம் பண்ண முச்சில வந்து என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அந்த வசனம் வந்து எனக்கு ஆஹ் நம்ம வந்து வசனத்துக்கு வந்து நம்ம நடுங்க முடிக்கும். ஆனா ப்ரேயருக்கு வருவேன், அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும், அப்படி தூங்குவேன், ப்ரேயர் கவனிப்பேன், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழுங்கா கவனிக்க முடிக்கும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் ஒழுங்கா ப்ரேயர்ல கவனிக்க ஆரம்பிச்சேன். ஆஹ் அதுக்கப்புறம் கடலோட பிரதான கிருவினால நம்ம ப்ரேயர் குரூப்ல என் பையனுக்காக ப்ரேயர் பண்ணாத ஆளே கிடையாது. எல்லாருமே ப்ரேயர் பண்ணீங்க. எல்லாரோட ஜபத்தை ஏசப்பா கேட்டு என் பையனுக்கு நல்லா தலை நிக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை செஞ்சாங்க. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. ஆஹ் இந்த ப்ரேயர் குரூப் வந்தது வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையா அந்த வசனம் வந்து நமக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றாங்க. அது வந்து நல்லா மனசுல பதிஞ்சிடுது. அது வந்து நல்லா பிரயோஜனமா இருக்கு. புஷ்பாவுக்கு ரொம்ப நன்றி. பிள்ளைக்கு தலை நின்றுட்டு எல்லாருமே ப்ரேயர் பண்ணீங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேவன் தாம் இந்த சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.